என்னோட நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே உங்களுக்கு விசுவாசம் ஆயிருக்கின்ற அப்படியே கட்டி பிடிச்சி ஐ லவ் யூ சொல்றா. எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ சொல்றா. டேய் இப்படியே பாத்துட்டே இருந்தா என்ன அர்த்தம் சொல்றா. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? உங்க அப்பா உசிரியாவை காப்பாத்திருக்கால, இதுக்கு மேல வேற என்ன பண்ணணும்? உடனே இப்படி சொல்லிடுவியே. சரி விடு. என்ன கட்டி பிடிச்சு நன்றி சொன்னாரா? நன்றி சொல்லணுமே சொன்னாரு. நானும் பரவாயில்லன்னு சொன்னேன். அவ்வளவுதான். தேவையில்லாம யோசிக்காம போய் வேலை பாரு. என்ன புள்ளையோ என்ன வளப்போ இந்த குடும்பத்திலயும் இப்படி ஒருத்தன் வந்து பிறந்திருக்கானே. அது எல்லா உண்மையும் செய்து சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆனா எல்லாத்துக்கும் ஈடு கொடுக்கற மாதிரி ஈஸ்வரி போஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. எல்லாம் அவளை சொல்லணும். பிறக்கிறப்ப எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைதான். அது நல்லவனாகிறது கெட்டவனாகிறது ஆத்தா வளர்க்கற வளப்புலதான் இருக்குன்னு அந்த காலத்திலேயே சும்மாவா பாடி வச்சிருக்காங்க. என் பிள்ளைகள் இன்னைக்கு இப்படி இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னோட வளர்ப்பு தானே. என்னோட வளர்ப்பு தானே. என்ன மன்னிச்சுக்கிறேன். என்ன மன்னிச்சுக்கிறேன். என்ன சன்னாசி இது? என்னோட நாடி இப்ப என்ன கூட எடுத்துக்கோ. சேது நரேசனி நான் ஒரே மாதிரி தான் வளர்த்தேன். ஆனா சேது மாதிரியா இந்த நரேசன் இருக்கா? என்ன வண்டி நம்ம வந்துருக்குதே. நம்ம சாக்கல சேது கிட்ட இருக்கிற பொறுப்பு நடேசன் கிட்ட இருக்கா சொல்லு. அவங்க அக்கா இந்தாங்க. அக்கா இன்னைக்கு முதல் நாள் கிளாஸ் எப்படிக்கா போச்சு? நல்லா போச்சு தமிழ். பாட சொல்லி கொடுக்கற வாத்தியாரு கூட படிக்கிற பசங்க எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நல்லா பழகுறாங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? இல்லையே. நிஜமாவே உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? என்ன தானோ கல்யாணம் நடக்கலையா? கல்யாணம் எல்லாம் நடந்துச்சுக்கா. அப்புறம் என்ன? என்னோட உசுரை காப்பாத்துறது அந்த மாதிரி ஆயிப்போச்சுக்கா. இந்நேரம் எனக்கு தெரிஞ்சு போஸ் மாமாவை முடிய புடிச்சு அந்த பொண்ணு பலார்னு 4 ஆள விட்டுருவோம். நிஜமாவா? ஆமாக்கா. ரூமுக்கு போக சொன்னாங்க. அம்மா சொன்னதுனாலதான் நீங்க வந்திருக்க. அப்படிதானே? அப்படி இல்ல. அப்புறம் உங்க அம்மா வேற என்ன சொன்னாங்க? உன் பொண்டாட்டி உன் கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறா. அப்புறம் 50-50 பால் ஷேர் பண்ணி குடிங்க. அப்புறம் ரொமான்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? ஐயோ அப்படி இல்ல. ஆமா நேத்து ஒரு பொண்ணோட ரூமுக்கு போனேன். அது கூட உங்க அம்மா சொல்லி தான் போனியா? என்ன சொல்லுங்க? அப்படி எதுவும் இல்ல. என்ன? ஐயோ நீங்க வேற எனக்கு நடந்தது பெரிய சதிங்க. என் அத்தையும் தம்பி சேர்ந்து எனக்கு எதாவது சதி பண்ணாங்க. அப்படியே பச்சை குழந்தை ஒரு விவரமும் தெரியாது இருக்கு. ஒண்ணுமே தெரியாமதான் அந்த நேரத்திலேயே அவன் ரூமுக்கு போனியா?